Day 65 of digital marketing. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெக்னிக்கல் எஸ்இஓனா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த processல நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வெப்சைட் வர யூசருக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான வெப்சைட்டை கொடுக்கிறது மட்டும் இல்லாம சர்ச் இன்ஜினுக்கும் நம்ம அதோட பாட்டம் வெப்சைட்டுக்கு வர்றப்போ அது வந்து ஈஸியாக நம்ம வெப்சைட்டை கிராலபிலிட்டி பண்ணுறதுக்கும் பண்ணுற ப்ராசஸ் தாங்க இந்த டெக்னிக்கல் எஸ்இஓ ப்ராசஸில் பண்ணுவோம். இதில் கீ அஸ்பெக்ட்ஸாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுறவங்க டெஸ்க்டாப்பில் மட்டும் இல்லைங்க, அதாவது வேறு டிவைஸ்லேருந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மொபைல்லேருந்து பார்த்தாலும் நம்ம மொபைல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வெப்சைட் இருக்கிற மாதிரி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுவோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் வேறு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டு லோடிங் ஸ்பீட் வந்து ரொம்பவே ஹையாக இருந்தால் யூசர் வந்துட்டு அது ரொம்பவே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காமே இருக்குங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீடு கம்மி பண்ணி நம்ம வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வெப்சைட்டு வந்துட்டு ஈஸியாக கிராலபிலிட்டியாக இருக்கிறதுக்காக கூகுளோட பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெப்சைட்டை வந்துட்டு நம்ம ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கணுங்க. அது மூலியமாக அது ஈஸியாக கிராலபிள் பண்ணி நம்ம வெப்சைட்டோட டேட்டாவை அதோட இண்டெக்ஸிங் பண்ணி அது டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க. இது எல்லாம் தான் இந்த ப்ராசஸில் நம்ம பண்ணுவோங்க. இப்போ இதில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கூகுள் அப்டேட்ஸ் வர்றப்ப நம்ம ஈஸியாக கீவேர்ட் ரேங்கிங் வந்து ஹைக்கு வர சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூசருக்கு நம்ம என்கேஜிங்காக இருக்கிறதுக்கும் நம்ம வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்ணுறோங்க. அதில் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே தான் நம்ம டெக்னிக்கல் எஸ்இஓ ப்ராசஸில் பண்ணுவோங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா யூனிமேக்ஸ் குலாட்டெக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.